பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மேடம். ஐயோ என்ன சொல்றது, அது நான் உங்களை தேடி உங்க ரூமுக்கு வந்தேன்னா உங்களை காணோம். அதான் சும்மா டிக்டாக் பண்ணலாமேன்னு வீடியோ ஆன் பண்ணி வச்சேன் மேடம். ஓ ஓ என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்களே. மேடம் நீங்க என்ன சந்தேகமா பாக்குறத பார்த்தா ஏதோ நான் உங்களை வேவ் பார்க்க வந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லையா? சரி, உன் டிக்டாக் வீடியோ கொஞ்சம் காட்ட. என்ன மேடம் நீங்க அதுக்குள்ளதான் நீங்க வந்து கட் பண்ணிட்டீங்கல்ல. சமாளி மாதிரி குழந்தை. மேடம் ஆக்சுவலி நான் தான் உங்க மேல சந்தேகப்படணும். நீங்க கார்த்திக் சாரை லவ் பண்றீங்க, ஆனா அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்க. கார்த்திக் சாரை விரும்பியும் கூட விரும்பாத மாதிரி டிராமா பண்ணி விரும்பாத ஆளோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க விதவிதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. புரியலையே. ஆக்சுவலி எனக்கும் புரியல மேடம். நான் கார்த்திக் சாரை ஒன் சைடா லவ் பண்றேன். வாட்? அத விடுங்க மேடம். ஆனா அவர் என்ன லவ் பண்றாரா இல்ல உங்களை லவ் பண்றாரா? உங்களை லவ் பண்றவரு ஏன் கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்கணும்? ஏன் கிட்ட இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுக்கறதா இருந்தா அதுவும் நான் உங்களை வேவ் பாக்குறதுக்கு என்னையே எதுக்கு அனுப்பணும்? வெயிட் வெயிட் வெயிட், நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே. ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு என்ன சொல்றது. அது வந்து மேடம் நான் வந்து உங்களை வேவ் பார்க்க வரல. கேமராவை நாங்க வச்சது கூட நாம ரெண்டு பேரும் பேசுறத வீடியோ எடுக்கிறதுக்கு இல்ல. அதுவும் பர்டிகுலரா நீங்க கார்த்திக் சார் வைஃப்னு ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட்டதை பத்தி சத்தியமா நான் பேசவோ வீடியோ எடுக்கவோ நிஜமாவே வரல மேடம். ஐயோ வளரிட்டனா சமாளி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா மேடம், பேச வேணாமா மேடம்? ஓகே மேடம். இங்க பாரு மாதிரி குழந்தை, எங்க ரெண்டு பேர் குடும்பமும் பிரிஞ்சது ஒரு காதலால தான். ஆக்சுவலி மேடம் உங்க ரெண்டு பேரோட குடும்பமும் எனக்குமே ஒன்னா இருந்தது இல்லையா மேடம்? ஏய் அது இல்லம்மா, எங்க ரெண்டு பேர் குடும்பத்தோட பகைக்கான காரணம் ஒரு காதல். அதே மாதிரி ஒரு காதலால எங்க ரெண்டு குடும்பமும் சேரணும்னு கார்த்திக் மாமா நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என் அத்தையோட கனவும் அதுதான். முதல் காதலே கொலையில முடிஞ்ச பிறகு கார்த்திக் மாமாவோட காதல் மட்டும் எப்படி குடும்பத்தை இணைக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்கிட்ட இவ்ளோ தெளிவா பேசினா கொஞ்சம் புரியாது. நீங்க குழப்பையே சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் என்ன தப்பா கேட்டு ஒரு ரூம்லயே போட்டு ஊமை குத்திடுவாங்களோ மேடம்? இங்க பாரு, நான் கார்த்திக் மாமாவுக்காக வைஃப்னு சைன் பண்ணது உண்மை. ஐயோ 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 ஐயோ. ஏய் சொல்றது முழுசா கேளு. நான் சைன் பண்ணது உண்மைன்னு நான் ஒத்துக்கிட்டா கார்த்திக் மாமா திரும்ப திரும்ப வந்து என்ன லவ் பண்ணுன்னு தொந்தரவு பண்ணுவாரு. அப்புறம் ஒன் சைடா லவ் பண்ற உன்னாலையும் அவர் கூட சேர முடியாம போகும். ஐயோ மேடம், மேடம் நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கையெழுத்து போட்டது நீங்க தான், அத நீங்க மறைக்கவும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீங்க கார்த்திக் சார லவ் பண்ணல, கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே மேடம். என்ன ஒரு மென்டல் இப்படி மென்டலா மாத்தி உங்ககிட்ட அமுச்சு விட்டுருச்சு. அத இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. மறிக்குழந்து மேடம், யூ டோன்ட் வெரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, நீங்க கார்த்திக் சார லவ் பண்ணல? அப்போ ஓகே மேடம். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் கார்த்திக் மாமாவுக்காக சைன் பண்ணத சொல்லவே கூடாது. ஆமா, அவரோட உடல்நல மோசமா இருக்கு, அதுவும் சரியாகணும், இந்த பிரச்சனையும் சரியாகணும். அதானே மேடம்? ஓகே மேடம், அந்த நரமண்ட பேச்சுலரை நானே டீல் பண்ணிக்கிறேன். நான் வரேன் மேடம்.
சித்தப்பா எதுக்கு பாக்குற பார்வையிலே இருக்கிறவன் சரக்க பூரா உறிஞ்சிக்கிட்டு கிடக்க? அது இல்லடா மகனே, காசு பணம் புகழ் எது வேணாலும் நமக்காக காத்திருக்கலாம். ஆனா நமக்காக சரக்கும் சரக்குக்காக நாமளும் காத்திருக்கவே கூடாது. அது சரக்குக்கு நாம செய்யற துரோகம்டா. பிலாசபி சரிதான். அண்ணா என்ன சரக்கு வேணும் தம்பி? அந்த 110, அதுக்கப்புறம் அந்த ஊறுகாய் பாக்கெட்டு, அப்புறம் அந்த சுண்டல். சார்ண்ணா. டேய் சித்தப்பா, எதுக்கு இப்படி மட்டமான சரக்குலாம் வாங்கி அடிச்சுக்கிட்டு கிடக்க? டேய் மகனே, என்னைய பத்தி எது வேணாலும் தப்பா பேசி பொறுத்துக்குவேன். ஆனா சரக்கு மட்டும் தப்பா பேசாத. நீ கூட வரப்ப நயமான சரக்கை வாங்கி கொடுப்ப. நீ இல்லாத நேரத்துல சித்தப்பனுக்கு எது துணையா இருக்கு? இந்த 110 ஊறுகாய் பாக்கெட்டு தானே? ரைட்டு தம்பி, நீ போய் எடுத்துடா. டேய் இன்னைக்கு நீ நயமாவே அடி. டேய் உள்ள செல்வத்திட்ட சொல்லி எனக்கும் சொல்லி வாங்கிட்டு வா. சரிண்ணே. இன்னைக்கு நயமான சரக்குதே. டேய் சரக்கு எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. வருதா? இதா வந்துருச்சுல. வை வை. அண்ணே ஒரு 5 நிமிஷத்துல சிக்கன் பக்கடா எல்லாமே வந்துடுண்ணே. சரி சரிண்ணே. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. என்ன பாக்குற? சரக்கு உன்னை விட்டு ஓட போறதில்ல, நீயும் சரக்கை விட்டு ஓட போறதில்ல. அப்புறம் என்ன? அதே நான் பார்த்த உடனே கும்பிடு போட்டேன்ல. உன் தத்துவத்தை கேட்கறதுக்காக கத்தி குத்துப்பட்டு உன் கூட வந்து உட்காந்துருக்கேன். அதுவும் நான் குடிக்காம உனக்கு வாங்கி தரேன். எதுக்கு? அதெல்லாம் நான் செஞ்ச வேலைக்கு கூலி. அடங்கப்பா, என்ன வேலை செஞ்சிரு? டேய் மகனே, அதான் மறிக்கொழுந்து மூலமா ஜோதி நான் தான் ஆஸ்பத்திரியில கார்த்தி வைஃப்னு கையெழுத்து போட்டேன்னு வளர போகுதுல்ல. இரு, இன்னும் வளரல இல்ல. எப்படியும் வளரிடும்டா. அதே நடக்க போகுது. நீ வேணா என் போனை 10 நிமிஷம் உத்து பார்த்துக்கிட்டே இரு. அந்த புள்ள போன் பண்ணி சக்சஸ் நியூஸ சொல்ல போகுது. அப்ப நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடி. சரக்கு வாங்கி வச்சுட்டு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் சத்துப்பு, காலையில இருந்து இம்புட்டு நேரம் குடிக்க காத்திருந்தல, ஒரு 1/4 மணி நேரம் பொறுக்க மாட்டிய? இதெல்லாம் ஒரு சத்திய சோதனைடா. சோதனை தான். பாத்தியா மறி கொழுந்ததே. டக்குன்னு பாட்டில திறந்து பெங்க ஊத்து, சந்தோஷத்தை சரக்கோட கொண்டாடுவோம். நீ லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஆன் பண்ணு. சந்தோஷமான விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நானே உனக்கு சரக்கு ஊத்தி தரேன். சின்ன பையங்கிறது சரியாதான் இருக்கு. ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ சொல்லுமா. மிஸ்டர் ஷியாம் குமார். நான் தான் பேசுறேன். சொல்லு சொல்லு சொல்லு, என்னாச்சு? நம்ம ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சுல. உங்களுக்கு என்ன வயசாகுது? ஏமா? ஜஸ்ட் 39. யோ 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 யோ, உனக்கு சரியான வயசுல கல்யாணம் இருந்தா இந்நேரம் உனக்கே 39 வயசுல ஒரு பையன் இருந்திருப்பான். மனசுனாயா நீ? அறிவில புத்தி இல்ல? ரெண்டுமே ஒண்ணுதானமா? அடச்சி பேசாத. உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி நீ சொன்ன ஐடியாவை கேட்டேன் பாரு. என்ன எதையாவது கொண்டு அடிக்கணும்யா. சி போன வையா, முத்துன முருங்கா. போன வச்சுட்டா, எடுத்துட்டு போயிருவானே. டேய் டேய் டேய், என்னடா மகனே சரக்கு எடுத்துட்டு போறியா? எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போறேன். என்னடா சொல்ற? சித்தப்பே, புது இடம்னு பாக்குறேன், இல்லன்னா ஏதாவது வஞ்சி புடையும் பாத்துக்க. மறிக்கொழுந்துகிட்ட என்ன சொன்ன? நான் அந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு நீ பொய் சொல்லி இருக்க. அதெல்லாம் ஒரு ராஜதந்திரம். ஒன்னும் கட்டி ராஜதந்திரம். இந்த தடவை பலிக்கல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். யோ சித்தப்பா, உன்னெல்லாம் அடிக்க சங்கடமா இருக்கா? திட்ட கூட பிடிக்கலையா? சரி சரி சரி. டேய், காஸ்ட்லி ஐட்டம் தான் எடுத்துட்டு போயிட்டான்ல, லோக்கல் ஐட்டம் வாங்குறதுக்காக காசு கொடுறா. லோக்கல் ஐட்டம் அதான் காலையில 200 ரூபாய் செலவுக்கு காசு கொடுத்தேன்ல, அதை வச்சு என்ன பண்ண? டேய், அப்ப எக்ஸ்ட்ரா கட்டிங்க்கு? டெய்லி குடிக்கிற கடை தானே, கடன் சொல்லிட்டு வா. டேய் மகனே மகனே, வெளில நிக்கிறேன். நிறுத்திக்கோண்ணா.
சித்தப்பா வா வீடு வந்துருச்சு. வா அல்சாட்டியம் பண்ணாத. வீடு வந்துருச்சா? பார்த்து இல்ல. என்னடா கிண்ணத்தை கவுத்து வச்சிருக்கீங்க? என்னடா இது நம்ம வீட்டு முன்னாடி பருத்தி செடி வச்சிருக்காங்க? வா சித்தப்பா. டேய் நீ வந்து நல்லா ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுக்குறேன்னு லோக்கல் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அதனால ஏதாவது சொல்லிட போறேன். நீ பண்ண வேலைக்கு நியாயமா உன்னை 4 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்கணும். போனா போதுன்னு கூட்டு வந்தா உள்ள அண்ணன் இருக்காரு. இதுக்கு மேல யார் இருந்தா என்ன? வா. ஏ மகனே, இந்த ஸ்கிரீன் எல்லாம் மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் மாத்தாம வச்சிருக்கு? அதெல்லாம் மாத்தலாம் சித்தப்பா. போ சொன்ன கேள். டேய் நில்லுடா. எங்கடா போயிட்டு வர? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுடா. அதான் சொல்லிட்டு தானம்மா போனேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட செக்கப் பொய்யத்த. நான் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்த்தனே. இவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்ல. உன்னை யாரு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் பார்க்க சொன்னது? நான் தான்டா போய் பார்த்துட்டு வர சொன்னேன். என் மருமகனே இப்பதான் கத்தி குத்துப்பட்டு மீண்டு வந்திருக்கான். இப்ப அவரை ரெஸ்ட் எடுக்க விடாம எங்கடா கூட்டிட்டு போன? மகனே, நானடா உன்னை கூட்டிட்டு போனேன். நீ தானே வா சித்தப்பா ஒரு முக்கியமான சோழியா போகணும்னு கூட்டிட்டு போனேன். சித்தப்பா கார்த்தி, என்ன ஆச்சுடா உனக்கு? இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில பொய்யெல்லாம் சொல்லிட்டு எங்க போயிட்டு வர? எங்கேயும் போலமா, சும்மா வீட்லயே இருக்க போர் அடிச்சது. அதான் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு. போய் அண்ணே கடைக்கும் போல. சித்தப்பா அண்ணே கடைக்கும் போகல. அப்பா இப்பதான் கடையில இருந்து போன் பண்ணாரு. சுப்புராஜ் அண்ணனும் பவுன் அண்ணனும் தான் கடையில இருக்காங்களாமா. டேய் அவளை எதுக்குடா அமட்டுற? ஏண்டா நான் ஏற்கனவே நெஞ்சு குழிக்குள்ள சுமக்கிற ரணம் பத்தாதா? பெத்தவ ஒருத்தி யார் யார்கிட்டயும் அசிங்கப்படுறாளே, நாமளும் நம்ம பங்குக்கு ஏமாத்தி அசிங்கப்படுத்துவோன்னு செய்றியா? மதனி, இப்ப உன்னை யார அசிங்கப்படுத்திட்டாங்க? அம்மா தாயே, நான் உன்கிட்ட பேசல, என் மவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு இந்த வீட்டுல ஆள்ற உரிமையை கொடுத்திருக்காருல்ல, அதோட நின்னுக்கங்க. எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவுல வர வேண்டாம். இந்த சரசு, என் அண்ணிய தேவையில்லாம வேதனைப்படுத்தின உன்னைய கொன்றுவேன். ஐயா சாமி, எனக்கு யார் சப்போர்ட்டும் வேண்டாம். போங்க, மூச்சு முட்டை குடிச்சிட்டீங்கல்ல, போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. என்னம்மா என்ன ஆச்சுமா? என்ன பிரச்சனைங்க? மொச நீயாவது சொல்லு, என்ன பிரச்சனை நடக்குதுங்க? ஒன்னும் நடக்கல. கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இந்த பூமியில உனக்கு அம்மாவா வாழணும்னா என்கிட்ட பொய் சொல்லாத. இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு தெரியாது. நான் குடிக்கவே இல்லம்மா. அது சத்தியம் சத்தியம் சத்தியம், அவன் குடிக்கல. சித்தப்பா கொஞ்ச நேரம் பேசாம இரு. மேல போ. நான் உண்மையை தான்டா சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும், நீ மேல போ. நான் ஒரு முக்கியமான வேலையாதாம்மா போனேன். அது என்னன்னு கேட்டேன்னா நீயும் சந்தோஷம் தாம்மா படுவ. நானு உன்னால நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன்டா. போதும், போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அண்ணே அம்மாவை விடுனே. தோ இந்த ஐஸ் பிள்ளை தான் நீ பொய் சொல்லிட்டு வெளியே போயிருக்கன்னு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. ஏய், நான் எங்க போட்டு கொடுத்தேன்? மாமா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், டிராவல் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு தானே. அதையும் மீறி ஸ்ட்ரெயின் பண்றது அவர் ஹெல்த்துக்கு டேஞ்சர்னு தானே சொன்னேன். உன் உடம்பு மேல நீயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இல்லையா? வாயா வந்து சாப்பிடு. வேணாம் அத்தை, நான் ஏற்கனவே வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தேன். மாமா அப்ப டேப்லெட் ஐஸு, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என் மாத்திரை ரூம்ல இருக்கு, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அண்ணே என்ன உன் பங்குக்கு நீ அட்வைஸ் பண்ண போறியா இல்ல அம்மா மாதிரி கோச்சுக்கிட்டு போக போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. பின்ன அன்னைக்கு நீ என் போனை உடைச்சல, ஞாபகம் இருக்கானே? ஆமா, அதுக்கு என்னப்பா? அதுக்கு பதிலா எனக்கு புது போன் வாங்கி தரேன்னு சொன்னேன்லண்ணே. தெரியாம சொல்லிட்டேன். பா போய் படிக்கிற வழியை பாரு. சும்மா படிக்கிற வயசுல செல்போன் வேணுமா? சூப்பரா வாடா, சூப்பர் சூப்பர். சித்தப்பா
சாப்பிட்டு தூங்கு. மொச என்ன ஒரே ஒரு நிமிஷம் அண்ணன் ரூமுக்கு வாயேன். எதுக்கு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். முடியாது. வாடா செல்லம், ஒரே ஒரு நிமிஷம். அண்ணனுக்காக வர மாட்டியா? வா. ஒரு முக்கியமான எங்க விஷயம். யாரையும் காணோம். எல்லாம் ரோசமா இருக்காங்க. நாமளே போய் சாப்பிட்ருவோம். வாடா மொச. ம் அண்ணன் என்னன்னு சொல்லு, நான் படிக்கணும், நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. ஏ, நீ நல்லா படிக்கிற பிள்ளை தானே, எப்ப இருந்தாலும் நல்லா படிப்ப, அதெல்லாம் விடு. அப்புறம் உனக்கு என்ன போன் வேணும்னு கேட்ட? கீழே மட்டும் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன வஞ்ச? வஞ்சேனா? நானா? ஒன்னையா? மச, அது சும்மா கோவத்துல அண்ணன் பேசியிருப்பேன். இப்பதான் அண்ணனுக்கு கோவம் போயிருச்சுல. நாளைக்கு காலையில முதல் வேலையை உன்னை மொபைல் ஸ்டோர் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன போன் வேணும்னு சொல்லு, அதை அண்ணன் வாங்கி தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ அண்ணனுக்கு ஒரு உதவி பண்ணணும். அதுவும் குட்டியோண்டு உதவி தான் செய்யணும். என்ன உதவி? கரெக்டா பேசணுமே. அது ஒண்ணும் இல்லடா. அது என்னன்னா, ஒரு நிமிஷம். முதல்ல நாளைக்கு காலையில போனு, இந்த கையில போனை வாங்கி கொடு, இந்த கையில நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாட்டினியா மச? அதான் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன உதவி செய்யணும்னு மட்டும் கேள. மாட்டேன். உடனே அந்த உதவியை செய்ன்னு நச்சரிப்ப, நானும் இறக்கப்பட்டு ஐயோ பாவன் செய்வேன். அதுக்கப்புறம் நீ போனும் வாங்கி கொடுக்க மாட்ட. படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு போனு? ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு, ஒழுங்கா படின்னு ஏதாவது அது இதுன்னு வைவ. என்னடா மோச இப்படி சொல்ற? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் டிவியில பாசமலர் பாட்டு வந்தப்ப நீ என்ன சொன்ன? அண்ணே, நீ தான் சிவாஜி கணேசன், நான் தான் சாவித்திரின்னு சொன்னியா இல்லையா? அதே பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன். அதுல அந்த அண்ணன் தங்கச்சிக்காக என்னெல்லாம் செய்வான்ல. எங்கிட்ட போனாலும் போன் மட்டும் வேணாம், நான் கேக்குற எல்லாத்தையும் வாங்கி தரணும்டி ராசாத்தி. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இந்த கை ஒரு வாட்ச், அதுக்கப்புறம் இந்த தாவணி போட்டு போர் அடிச்சு போச்சு, அதனால ஒரு 2 சுடிதாரு, அப்புறமா மொச லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் யோசிச்சு பேப்பர்ல எழுதிட்டு அப்புறமா வந்து சொல்றேன். அத்தடியோ, ஓகேவா இல்லையான்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஹோம்வொர்க் இருக்கு, படிக்கணும். ஓகே ஓகே ஓகே, எல்லாத்தையும் வாங்கி தர்றேன் மோச. ஆனா இப்பவாச்சு அந்த உதவி என்னன்னு கேட்டுட்டு போயேன். லிஸ்ட் எழுதிட்டு வந்து அப்புறமா கேக்குறேன். வா. சின்னவ ரொம்ப பிடியா இருக்கா? மகனே, இன்னும் 10 கேப்பா, வாங்கி கொடு. சும்மா இருச்சுப்பா. மொச குட்டி சொல்லுண்ணா. அது ஒண்ணும் இல்ல அண்ணே, நீ போன் கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்டேன்ல. வீட்டுக்கு போற வழியில நீ கேட்ட ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா அண்ணனுக்காக நீ இதை பண்ணணும். ஹாய் மதனி. ஏய் பாப்பா. மொசக்குட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்க மதனி. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டு பக்கம் ஆளே காணோம் உங்களை. சாரிடா தங்கம், கோர்ட்ல நிறைய வேலை இருக்கு. மதனி, உங்க கன்னத்துல ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கு, அது அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் தேவையா? ஓகே, இரு வந்துடுறேன். சித்தப்பா இங்கதான் வரா.